நிச்சயமா இது ஒரு சின்ன விஷயம்ங்கிறது உனக்கு தெரியும். நீ விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு நான் உனக்கு சொல்லலையா? அவர் வந்துட்டு இருக்காருன்னு அவகிட்ட சொல்லிட்டு நான் சொன்னேன். அவரா? யார் அந்த அவரு? ஆண்டவரே, நீங்க இங்க இருந்தா என்னோட சகோதரன் மரிச்சிருக்க மாட்டான். நீங்க சீக்கிரமா வரல ஆண்டவரே. உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான். உயிர் தழுதல் நடக்கும் கடைசி நாளில் அவனும் உயிர் தெழுந்திருப்பான்னு எனக்கு தெரியும். நான் சொல்ற உயிர் தெழுதல் அது இல்ல, மரணத்தையும் வெல்லக்கூடிய ஜீவன். நானே உயிர் தெழுதலும் ஜீவனும் ஆகியிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்த என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மரிக்காமலும் இருப்பான். நான் இப்போ இங்க இருக்கிறதால இந்த சரீர மரணம் நம் நித்திய வாழ்க்கையை குறுக்கிடாது. ஆண்டவரே, நீங்க இங்க இருந்திருந்தா என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டான். நாங்க சொல்லி அனுப்பினோமே, ஆனா நீங்க எதுக்காக வரல? நான் ஏன்னு காமிக்கிறேன். அவனை எங்க வச்சிருக்கீங்க? ஆண்டவரே, வந்து பாருங்க. கல்லை எடுத்து போடுங்க. நான் சொன்னது புரியலையா? ஆண்டவரே, இப்போ இங்க நாற்றம் வருமே. இறந்து 4 நாள் ஆயிடுச்சே. மார்த்தாள், நிச்சயமா இது ஒரு சின்ன விஷயம்ங்கிறது உனக்கு தெரியும். நீ விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு நான் உனக்கு சொல்லலையா? இந்த நேரத்துல உன்னோட முன்னுரிமை விசுவாசிக்கிறது தான். நான் திரும்பவும் சொல்றேன், கல்லை எடுத்து போடுங்க. 1 2 3. பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடி நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்ன அனுப்பினதை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் விசுவாசிக்கும்படி அவர்கள் நிமித்தம் இதை சொன்ன. லாசருவே, வெளியே வா. ஜீவனுள்ள தேசத்துக்கு திரும்ப வந்துட்ட சகோதரா.